அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தடை செய்யப்பட்ட சம்பாத்தியமும் அதனால் ஏற்படும் தீமைகளும். அற்ப உலகத்திற்கு ஆசைப்பட்டு ஹராமான சம்பாத்தியத்தில் வீழ்பவர்கள் நாளை மறுமை நாளில் இந்த ஹராமான சம்பாத்தியத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனின் கட்டளைகளை மீறி இவ்வுலக வாழ்வில் செழிப்பாக வாழ்பவன் நரக நெருப்பில் அழுத்தி வேதனை செய்யப்படுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த நரகவாசிகளில் ஒருவர் மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் ஒருமுறை அழுத்தி எடுக்கப்படுவார். பிறகு அவரிடம், ஆதமின் மகனே, மனிதா, உலக வாழ்வில் எப்போதாயினும் நல்லதை பார்த்தாயா? எப்போதாயினும் அருள் கொடை ஏதும் உனக்கு கிடைத்ததா என்று கேட்கப்படும். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீதானையாக இல்லை, என் இறைவா என்று பதிலளிப்பார். அவ்வாறே இவ்வுலகில் கடுமையான துன்பத்தில் வாழ்ந்த சொர்க்கவாசிகளில் ஒருவர் மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு சிறிது நேரம் சொர்க்கத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார். பிறகு அவரிடம், ஆதமின் மகனே, உலகில் எப்போதாயினும் சிரமத்தை கண்டாயா? எப்போதாயினும் துன்பம் ஏதும் உமக்கு ஏற்பட்டதா என்று கேட்கப்படும். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீதானையாக இல்லை, என் இறைவா, ஒருபோதும் எனக்கு துன்பமும் ஏற்பட்டதில்லை, ஒருபோதும் நான் சிரமத்தை கண்டதும் இல்லை என்று கூறுவார். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம் 5407. போதுமென்ற மனமின்மை. அடுத்து நமக்கு வந்த செல்வங்களில் திருப்தியடையும் போதுமென்ற மனதையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருள்களில் சோதனை செய்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அதில் பரக்கத் செய்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி கொள்ளவில்லையோ அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நூல் அஹமத் 20279. நாம் சேர்க்கும் செல்வங்கள் நம்மிடம் நிலையாக இருப்பதில்லை. இன்று ஒருவரிடம், நாளை ஒருவரிடம். நேற்று பணக்காரராக பார்க்கப்பட்டவர் இன்று ஏழையாக நிற்கிறார். நேற்று ஏழையாக பார்க்கப்பட்டவர் இன்று பணக்காரராக நிற்கிறார். இந்த ஒரு சுழற்சி முறையை அல்லாஹ்வே உருவாக்கி இருக்கின்றான். அந்த நாட்களை மக்களுக்கு மத்தியில் சுழலச் செய்திருக்கின்றோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 140. போதுமென்ற மனதை யார் பெற்றுக் கொள்கிறாரோ தவறான முறையில் பொருளீட்ட மாட்டார். எதையும் போதுமென்ற மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வமன்று, மாறாக போதுமென்ற மனமே உண்மையான செல்வமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 6446. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.